ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 10வது பாடல் பார்க்க போறோம். கண்கிழித்து உமிழ்விட கனல் அரா அரசு கார் விண்கிழித்து ஒளிரும் மின்னணைய பல்மணி வெயில் மண்கிழித்திட எழும் சுடர்கள் மண்மகள் உடல் புண்கிழித்திட எழும் குருதியே போலுமே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வெயில் மண் கிழித்திட, சூரிய வெப்பம் நிலத்தை வெடிக்கச் செய்வதால் கண்கிழித்து உமிழ்விட கனல், கண்களை கிழித்து கொண்டு உமிழ்கிற விட நெருப்பை உடைய அரா அரசு பாதாளத்தில் உள்ள பாம்பரசனது பல்மணி கார் கிழித்து ஒளிரும் மின்னணைய பல பணாமணிகளிலிருந்தும் கரிய மேகங்களை பிளந்து கொண்டு ஒளி வீசும் மின்னலுக்கு ஒப்பாக எழும் சுடர்கள் தோன்றுகின்ற மணிகளின் செவ்வொளியானது மண்மகள் உடல் புண்கிழித்திட, நிலமகளின் உடல் புண்ணை கிழித்திட எழும் குருதி போலுமே தோன்றுகின்ற ரத்தம் போன்றதாகும். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல கண் கிழித்து உமிழ்விட கனல் அரா அரசு அப்படின்னு வர்ற இடத்துல அரா அரசு, நம்ம ஏற்கனவே அரா அல்லது அரவம் ஆட்டேல் அப்படின்னு ஆத்திச்சுடி உதாரணம் கூட சொன்னேன்ல, அதாவது பாம்பை குறிக்கும். இந்த இடத்துல 1000 தலை கொண்ட ஆதிசேஷனை குறிக்குது. அந்த 1000 தலை கொண்டது 2000 கண்கள் கொண்ட அந்த கண்ணிலிருந்து கண்ணை கிழித்து கொண்டு கக்கக்கூடிய விதத்துல இந்த பாலைவனத்துல வெயில் பூமியில படுறது அந்த கதிர்கள் அப்பேற்பட்ட ஒரு தன்மை கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வெயில் மண் கிழித்திட எழும் சுடர்கள், அந்த கதிரவனின் சுடர்கள் மண்மகள் உடல் புண் கிழித்திட, நம்ம நிலமகளின் உடலை அப்படியே ரணமாக்கி அதிலிருந்து எழக்கூடிய குருதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம வரிசையா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வர்றது பாலைவனத்தினுடைய தன்மை எப்பேற்பட்டது, எப்படி தகிக்குது அப்படிங்கிற வர்ணனை தானே. அதனை தொடர்ந்து இந்த பாடல்லையும் இந்த பாலைவனத்தின் வெப்பத்தை தாங்க முடியல, இப்பேற்பட்டதாக இருக்கு அப்படின்னு தான் வர்ணிக்கிறாரு. இது கவிஞர் தான் கூற விரும்பும் இது குறிப்பை ஏற்றி கூறுவதனால் இது தற்குறிப்பேற்றணி வகையை சேர்ந்தது. அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏன்னா இது சூரியன்ல இருந்து கதிர்கள் பூமி மேல படுறது ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு இவர் ஒரு குறிப்பு ஏற்றி சொல்கிறார்ல, அது இலக்கணம் பார்க்கலாம். அதாவது தண்டி அலங்கார 156வது அதுல தற்குறிப்பேற்றணி பத்தின இலக்கண உரை இருக்கு, அதை பார்க்கலாம். பெயர் பொருள் அல் பொருள் என இரு பொருளிலும் இயல்பின் விளைதிறன் அன்றி அயல் ஒன்று தான் குறித்து ஏற்றுதல் தற்குறிப்பேற்றம் அப்படின்னு. அதாவது பெயர் பொருள்னா அசையும் பொருள், அல் பொருள்னா அசையாத பொருள். இந்த மாதிரி 2 விதமா குறிப்பேற்றி சொல்லலாம். இதுல பெயர் பொருள் தற்குறிப்பேற்றணி அதுக்கான ஒரு செய்யுளை பார்க்கலாம். மண்படு தோல் கிள்ளி மதையானை மாற்றரசர் வெண்குடையை தேய்த்த வெகுளியால் விண்படர்ந்து பாயும் கொல் என்று பனிமதியம் போல்வதுவும் தேயும் தெளிவிசும்பில் நின்று அப்படிங்கிறது தான் செய்யுள். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சோழ நாட்டு அரசனின் போர் யானை மத யானை, அந்த போர் யானை எப்பேற்பட்டதாக இருக்குன்னா அதனுடைய கோபத்துல எல்லாம் துவம்சம் பண்ணுது. இதை பார்த்த நிலவு அஞ்சி நடுங்குது. அந்த அச்சத்தினால அது தேய்ந்து கொண்டே போகிறது, அதனாலதான் தேய்பிரை ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இது நிலா சாதாரணமா தேயறது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு. அதுல இவர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்வதனால் அதுவும் இந்த இடத்துல என்ன பொருள், இந்த பாட்டுல எது கருப்பொருளாக இருக்குன்னா நிலவு. அந்த நிலவுங்கிறது பெயரக்கூடிய அசையக்கூடிய பொருள், அதனால இது பெயர் பொருள் தற்குறிப்பேற்றணி வகையை சேர்ந்தது. அதே மாதிரி பெயராத பொருளுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். வேனில் வெயிற்கு உலர்ந்த மெய்வறுமை கண்டு இறங்கி வானின் வளம் சுரந்த வன்புயருக்கு தானுடைய தாதும் மேதக்க மதுவும் தடஞ்சினையால் போதும் மீதேந்தும் பொழில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, வெயில் தாங்க முடியாம சோலை அப்படியே வாடுது. அதை கண்ட கார்மேகம் மழை பொழிந்து சோலைக்கு நன்மை பயக்கும் விதத்துல மழை கொட்டுது. இதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இது தாது தேன் பூ எல்லாம் மலர்ந்து அது மேகத்துக்கு கொண்டு போய் கொடுக்குது அப்படின்னு கவிஞர் சொல்றாரு.
இதுல சாதாரணமா சோலையில பூத்து குலுங்குவது, தேனு, வண்டு இதெல்லாம் இருக்கிறது இயற்கையான ஒரு விஷயம். அது எல்லாமே உயர்ந்து மேல மேகம் வரைக்கும் போய் நன்றி தெரிவிக்கும் விதமாக இது கொடுக்குதுன்னு கவிஞர் சொல்றதுனால இது தற்குறி பேற்றணி வகையை சேர்ந்தது. அதுலயும் சோலை எங்கேயும் நகராது, அதனால இது பெயராத பொருள் தற்குறி பேற்றணி. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி நம்ம கம்பராமாயண பாடல், இந்த பாடல்ல கம்பர் என்ன சொல்ல வராரு, நிலமகளுடைய உடலை கிழித்து கொண்டு ரணமாக்கி அது குருதி வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுனால, இது பூமியை பத்தி சொல்றதுனால இதுவும் பெயராத பொருள் தற்கொலை பேற்றணி வகையை சேர்ந்ததுதான். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. கண்கிழித்து உமிழ்விட கனல் அரா அரசு கார் விண்கிழித்து ஒளிரும் மின்னணைய பல்மணி வெயில் மண் கிழித்திட எழும் சுடர்கள் மண்மகள் உடல் புண்கிழித்திட எழும் குருதியே போலுமே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.